வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2025 முதல் ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2025 திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதகங்களுக்கான திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப் நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள், ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். முதலாவதாக இவ்வார கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார், கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கின்றார், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் இருக்கின்றார்கள். நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்க்க இயலாதவர்கள் பார்த்துபடி கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் மேஷ ராசியில் இருக்கின்றார், சூரிய பகவானும் புதன் பகவானும் ரிஷப ராசியில் இருக்கின்றார்கள். இவற்றிலே புதன் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலே தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். பொதுவாக புதன் மிதுனத்தில் ஆட்சி பெறுகின்ற பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றான பத்ர யோகம் என்கின்ற யோகம் ஏற்படும். புதன் ஆட்சி பெற்றால், மிதுனத்தில் கன்னியில் ஆட்சி பெற்றால் அப்பொழுது பத்ர யோகம் என்கின்ற யோகம் ஏற்படும். அது அற்புதமான மகாராஜ யோகம். இவ்வாரத்தில் புதன் ஆட்சி பெறுவதால் அந்த யோகம் ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் கடக ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கின்றார். இவ்வாரத்தில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி அன்று கடக ராசியிலே இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். கேதுவோடு சேர்க்கப் பெறுகிறார். 35 வருடங்களுக்கு பிறகு சிம்ம ராசியிலே கேது பகவானோடு செவ்வாய் சேர்க்கப் பெறுகிறார். 13,000 நாட்களுக்கு பிறகு 13,000 நாட்களுக்கு பிறகு சேர்க்கப் பெறுகிறார். 35 வருடங்களுக்கு பிறகு சேர்க்கப் பெறுவது சிறப்பானது. செவ்வாய் பேச்சுக்குரிய பலன்களையும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கணும், அவற்றையும் பாருங்கள். நாள்கோளை பொறுத்தவரை சந்திர பகவான் சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி, துலாம் ராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஞாயிறன்று துலாம் ராசியிலே விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தில் சந்திரன் சிம்மம், கன்னி மற்றும் துலாமில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகள். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம்.
இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை கொண்ட ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் கடக ராசியிலும் நீச்சம் பெறுகின்றவர். ஜூன் மாதம் 7ஆம் தேதி கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். சிம்ம ராசியிலே கேதுவோடு சேர்க்கப் பெறுகிறார். நாக மங்கள யோகம் என்கின்ற யோகம் ஏற்படுகின்றது. 35 வருடங்களுக்கு பிறகு சிம்ம ராசியிலே கேதுவோடு சேர்க்கப் பெறுகிறார். செவ்வாயைப் போல் கேது, செவ்வாயைப் போல் கேது என்பதும் அவர்கள் இருவரும் சேர்க்கப் பெறுகின்ற வீடு சூரியனுடைய ராஜகிரகமான சூரியனுடைய வீட்டில் இருப்பதனால் சகல விதத்திலும் உங்களுக்கு யோகமும் வெற்றியும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் ஏற்படவிருக்கின்றது. செவ்வாய் பயிற்சிக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. இதுவரை பார்க்காதவர்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் 2ஆம் இடத்தில் புதனோடு சேர்க்கப் பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம். அதன் பிறகு புதனாகப்பட்டவர் ரிஷபராசியில் இருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெறுகிறார். குருவோடு சேர்க்கப் பெறுகிறார். அது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். காரணம் 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அவ்விடத்திற்கு அதிபதி புதன் பகவான். அவர் ஆட்சி பெறுவதும் நவகோள்களில் முழு சுபரான குருவோடு சேர்க்கை பெறுவது உங்களுக்கு அது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆகையால் எடுக்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் எதிரிகளுடைய ஆதிக்கமும் தொல்லைகளோ இடையூறுகளோ இருக்காது. 6ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன் அவர் 3லே ஆட்சி பெறும் 6ஆம் இடம் என்கின்ற இடத்துக்கு அவர் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதனால் வெற்றிகள் உங்கள் பக்கம். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 12லே சனி இருந்தாலும் 11ஆம் இடத்திலே கிரகம் இருந்தால் சனி 7.5 சனி விரைய சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை. கோச்சார வேதை அது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 11லே ராகு இருக்கின்றார். அவர் வெற்றியாக உங்களுக்கு குருவோடைய பார்வை படுவதனால் லாபத்தில் இருக்கின்ற லாபராகு உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் உங்களுடைய தேக பலம் லட்சுமி கடாட்சமாகவும் உங்களுடைய முகத்தில் லட்சுமியுடைய அருள் இருப்பதனால் மற்றவர்கள் கவர்கின்ற ஒரு ஆற்றல் இருக்கும். எல்லோருக்கும் இந்த வாரத்தில் உங்களை பிடிக்கும். எல்லோரும் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு லட்சுமி அருள் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தருவதாக இருக்கின்றது. இவற்றிலே சந்திரன், யோகாதிபதி சந்திரன் வளர்பிறையாக உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று கன்னி துலாமில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். குருவோடைய பார்வை வேறு சந்திரன் மீது இருக்கும். குருவுக்கு கேந்திரத்தில் இருப்பதும் கஜகேசரி யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கும். ஆகையால் கன்னியில் சந்திரன் இருக்கின்ற போது கஜகேசரி யோகமும், துலாமில் சந்திரன் வருகின்ற நாட்களில் குரு பார்வை பெறுவதால் குரு சந்திர யோகம் இவ்வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே மேஷ ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த வாரத்தில் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மேன்மையும் யோகமும் பெறும். தனலட்சுமி அருள் பெறுவதனால் தனலாபம் அதிகரிக்கும். ராசியிலே இருக்கின்ற சுக்கிரன் அத்தகைய அருளை கொடுப்பார். இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் அபிவிருத்தியாகவும் விருத்தியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஜெயம் உண்டாகும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை, மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள், சக ஊழியர்களிடம் பகமை இல்லை. எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு குதூகலமான வாரமாக அமையும். காரிய வெற்றிகள் உங்களுக்கு இருக்கிறது. அதுவும் விஸ்வரூப வெற்றி இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பிள்ளைகளை திருமணமான சகோதரிகளுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் கணவன் மணி உறவிலே அன்பு, சுக்கிரனும் பார்ப்பதனால் இன்னும் சிறப்பு. நீங்கள் விரும்பியதை அவர் செய்வார், அவருக்கு பிடித்ததை நீங்கள் செய்வீர்கள். எனவே இந்த வாரம் சந்தோஷம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி. திருமணமாகாத சகோதரருக்கு 7ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்ப்பதனால் திருமண முயற்சியில் சாதகமான வெற்றிகள் இருக்கின்றது. ஆகையால் திருமண முயற்சியில் ஈடுபடலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை விருப்பப்படுகின்றவர் எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் நீங்கள் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் என்னை அழையுங்கள். கீழே இருக்கின்ற அலைபேசியிலே. காதல், மகிழ்ச்சி, சந்தோஷம். 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்போம். புதிய காதலிலே வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணவர்களுக்கு
இந்த வாரம் உங்களுடைய காதல் வெற்றிகரமாக பதில் கிடைத்து அவற்றில் நீங்கள் இன்னும் சந்தோஷப்படுவீர்கள். அரசியல் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது கலைத்துறையில் ஏற்றம் முன்னேற்றம் வெற்றி இருக்கின்றது. அரசியலில் வார்த்தையிலே நிதானம் தேவை. காரணம் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் கலைத்துறையில் வெற்றி, 2 சூரியன் இருப்பதனால் வார்த்தையிலே நிதானம் அரசியலிலே. மாணவ கண்மணியை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் கல்வியிலே மேன்மை நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். வெற்றிகரமான வாரம். இதுவே மேஷராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே சூரியன் புதனாகப்பட்டவர் யோகாதிபதி. ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றவர். 6ஆம் தேதி ராசிக்கு 2 தனஸ்தானத்துக்கு சென்று தனாதிபதியான புதன் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் தனக்காரகனான குருவோடு சேர்க்கை பெறுவதும் 2ஆம் இடத்தில் குரு புதன் சேர்க்கையாக இருப்பது வேறு சனியோடைய பார்வை ராகு கேதுவோடைய சேர்க்கை இல்லாத இந்த வாரம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் உங்களுக்கு எல்லாவற்றும் யோகம். இப்பொழுதும் இந்த 2ஆம் தேதி முதலும் குரு 2 இருக்கின்றார். ராசியாதிபதியான சுக்கிரனோ உங்கள் ராசிக்கு 12 அவர் இருப்பது யோகம். அங்கு இருக்கின்றார் மேஷத்தில். உங்கள் ராசியிலே புதன் சூரியனும் இருக்கின்றார். இருந்தாலும் சூரியன் புதன் ஆதித்ய யோகம் என்று ராசிக்கு இருபுறமும் இயற்கை சுபர்கள். ராசியிலே புதன் சூரியன் சேர்க்கை பலம். மேலும் லாபத்தில் உங்களுக்கு சனி. உங்கள் ராசிக்கு 10 பாம்பு இருப்பது பலம். குருவோடைய பார்வை வேறு இன்னும் பலம் என்று உங்களுக்கு கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு 3 செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்றவர். உங்களுக்கு 7ஆம் தேதி அன்று ராசிக்கு 4க்கு செல்கின்றார். 4 செவ்வாய் சேர்க்கை பெறுவது கேதுவோடு. செவ்வாய் பேச்சிலே ரிஷபராசிக்கு அதை மிக விரைவாக கூறியிருக்கின்றேன். அதுவும் உங்களுக்கு யோகமே. 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் செவ்வாய் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் பார்க்கிறார். எனவே ரிஷபராசியை பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களும் சாதகமாகவும் மாதக்கோள்களும் சாதகமாகவும் இருக்கின்ற இவ்வாரத்தில் சந்திரனும் உங்களுக்கு 3ஆம் சந்திரன் உங்களுக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடத்தில் இருப்பது பலத்தை கொடுப்பது. 5ஆம் இடம் என்ற கன்னி ராசியில் இருக்கின்ற 3க்கு 3 என்று பாவமாகவும் பலமாக இருப்பார் வளர்வரை சந்திரன். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனாலும் யோகம். காரணம் சந்திரன் உச்சம் பெற்ற ராசியில் ஜாதகத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். காரணம் ரிஷபராசி சந்திரன் உச்சம் பெறுகிற ராசி. அந்த ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள். எனவே உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம். ஆகையால் இந்த வாரம் ரிஷபராசிக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனதில் புத்துணர்ச்சியும் காரிய அனுகூல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். மகாலட்சுமி அதி தேவதையாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பார். செல்வாக்கு உயரும், அதிகார பதவிகள் கிடைக்கும், காரிய வெற்றிகள் இருக்கின்றது. விஸ்வரூப வெற்றியாக இருக்கின்றது.
செயல்திறன் அதிகரிக்கும். உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி அனுகூலமான மட்டுமல்ல உங்களுடைய வெற்றிகளை பெறக்கூடிய வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஆகையால் ரிஷபராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக மிக சாதகம். காரிய வெற்றி, பண வெற்றி, தனலாபம் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. உங்கள் முயற்சிக்கு மற்றொரு ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். கடவுளின் பரிபூர்ண அருள், பிரபஞ்ச சக்தி உங்களிடம் இருக்கின்ற ஆற்றலை அதிகரிக்க செய்யும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் ஏற்றம், முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை ராசியிலே சூரியன் உங்களுக்கு அமர்ந்திருப்பதனால் உயர் அதிகாரிகள் நல்ல பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். சற்று அவர்கள் உங்களுக்கு வைக்கின்ற சோதனையாகவும் அது தெரிய வரும் உங்களுக்கு. ஆனால் சோதனைகளை சாதனையாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். கடின உழைப்பாளி அவர்கள் தான் ரிஷபராசி. அதுவும் உத்தியோகத்தில் வேலை என்று வந்துவிட்டால் உங்களுக்கு தூக்கம் மறந்துவிடும். தூக்கம் மறந்தால் உங்களுடைய வேலையில் உற்சாகம் குறையுமா? நிச்சயம் அது ரிஷபராசிக்கு இருக்கவே இருக்காது. எப்பொழுதும் உற்சாகம், சுறுசுறுப்பு உங்களிடம் இருக்கும். அதுதான் ரிஷபராசியின் சிறப்பு. இந்த வாரத்தை பொறுத்து உத்தியோகத்தில் உயரதிகாரிகளும் நல்ல ஒரு வெற்றியை பெற்று நல்ல ஒரு அனுகூலமான பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் எதிரிகளுடைய ஆதிக்கம் இப்பொழுது அறவே இருக்காது. எல்லோரும் எதிரியே உங்களிடம் இப்போ நட்பு பாராட்டுவார்கள். அது காரணம் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால். சுக்கிரனும் இப்போ பார்க்கின்றார். எனவே உத்தியோகத்தில் உயர்வு. பெண்களிலே திருமணமான சகோதரிகளுக்கு 2லே குரு இருப்பதனால் கணவன் மனைவிகளே குடும்பத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு, பாசம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி. திருமணமாகாத சகோதரிகளுக்கு குருபலம் நன்றாக. குருபலம் என்றால் திருமணத்துக்குரிய சாதகமான காலம். எனவே திருமண முயற்சியில் நல்ல ஒரு பலன் அமையும். விருப்பப்படுகிற எங்களுடைய திருமண இணையதளமே பாரத் மேட்ச் பாயிண்ட். அவற்றில் நீங்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு, மிக மிக அற்புதமான நெருக்கம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். காதலை வெளிப்படுத்துவது நல்ல ஒரு பதிலும் கிடைக்கும். நல்ல ஒரு வாரம் இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவதற்கு. கலைத்துறையிலே முன்னேற்ற வெற்றி பாதை. அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கான ஒரு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இவையெல்லாம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கின்றது. மாணவ கண்மணிகளுக்கு ராசியிலே புதன் அதன் பிறகு 2க்கு சென்று ஆட்சி பெறுவதனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய பாதை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார்கள். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் வழிகாட்டலில் நீங்கள் பின்பற்றுவீர்கள். இவையெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக மிக சாதகமாக இருப்பதனால் அனுகூலமான வெற்றியும் தனலட்சுமி, தைரியலட்சுமி அருளும் இருப்பதனால் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பு மகிழ்ச்சி. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக, வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் லாபத்தில் யோகமாக மட்டுமல்ல லட்சுமி அருளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். 10ல் சனி உழைப்பை கொடுக்கக்கூடியவர் அமர்ந்திருக்கின்றார். மேலும் ராசிக்கு 3லே கேது, இவையெல்லாம் உங்களுக்கு யோகம். ராசியாதிபதியான புதன் பகவான் விரயத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 12லே புதன் அமர்வது யோகம் அல்ல.
ஆனால் 12லே புதன் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் மேஷ ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை, அறவே இல்லை. காரணம் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்பவன். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதனால் புதனால் பாதிப்பு இல்லை. இவ்வாரத்தில் ஜூன் 6ஆம் தேதி அன்று புதன் 12லே இருந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி பெறுகிறார். புதன் உங்கள் ராசியிலே வந்து ஆட்சி பெறுவது பத்ர யோகம். குருவோடு சேர்க்க பெறுவது மிக மிக அற்புதமான பலமான அந்த யோகம், பத்ர யோகம் இன்னும் அதிகரிக்கும். மேலும் ஜென்ம குரு ராசியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பு இல்லை, அதுவும் கோச்சார வேதை. எனவே இங்கு புதன் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் புதனால் உங்களுக்கு யோகம், குருவால் பாதிப்பு இல்லை. குரு புதன் சேர்க்கை பத்ர யோகத்தை இன்னும் யோகமாக்கும். ஆகையால் மிதுன ராசிக்கு இனி வருகின்ற நாட்கள் இன்னும் யோகமாகவும் ராசியாதிபதி ஆட்சி பெறுவதும் சிறப்பு. 6ஆம் தேதி முதல் அது ஏற்படுகின்றது. மேலும் பார்க்கின்ற பொழுது 2லே செவ்வாய் நீச்சம் பெற்று வாக்குஸ்தானத்தில் பகை கொண்டவர், குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், வாக்குப்போர் போன்றவைகள், வார்த்தை போர் போன்றவைகளை கொடுத்து வந்தவர் 7ஆம் தேதி அன்று 2ஆம் இடத்திலிருந்து 3க்கு சென்று கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். செவ்வாய் கேது சேர்க்கை 35 வருடங்களுக்கு பிறகு சிம்மத்தில் ஏற்படுகின்றது. அது நாகமங்கல யோகம் என்கின்ற யோகம் ஏற்படும். செவ்வாய் பேச்சுக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். புதன் கேட்சிக்குரிய பலன்களையும் பதிவேற்றம் செய்து விடுவோம். அவற்றையும் பாருங்கள். செவ்வாய் பேச்சை தவறாமல் பாருங்கள். 3லே அவர் யோகமாக வருகின்றார். ஆகையால் இந்த வாரம் பார்க்கின்ற பொழுது சனி சுக்கிரன் உங்களுக்கு யோகமாகவும் கேது மிக பலமாகவும் இருக்கின்றார்கள். சந்திரன் தனாதிபதியான சந்திரன் இவ்வாரத்தில் 3ஆம் இடம் மற்றும் 5ல் 4ல் இருப்பதெல்லாம் நன்மையை தரக்கூடியது. எனவே இந்த வாரம் மிதுன ராசிக்கு நன்மைகளும் சிறப்புகளும் இருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களும் இன்னும் யோகம் அதிகரிக்கும். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10லே சனி மிக அற்புதமாக இருப்பது. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அதற்குரிய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவை நல்ல விதமாகவே இருக்கும். சுக்கிரன் லாபத்தில் இருப்பதனால், தனலட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருப்பதினால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கவே செய்யும். வீண் செலவுகள் என்று இருக்காது. அதே சமயத்தில் விரயத்தில் 3க்குரிய சூரியன் இருப்பதினால் அது விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகம் ஏற்படும். 3க்குரியவர் 12ல் இருப்பதனால் சிக்கன நடவடிக்கை எடுப்பதன் மூலம் எதிர்காலத்துக்கான சேமிப்புகளும் அதிகரிக்கும். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பை பெறுகின்றது, லாபத்தை அடைவீர்கள். உத்தியோகம் உயர் அதிகாரிகளும் கவனமாக இருக்க வேண்டும். 12லே சூரியன் இருப்பதனால் சில விஷயங்களில் உங்களை அவர்கள் நம்ப மாட்டார்கள், உயர் அதிகாரிகள், மேலதிகாரிகள். எனவே உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். 2லே செவ்வாய் 7ஆம் தேதி வரை இருப்பதினால் ராசிக்கு இருபுறமும் 2ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன் என்று இயற்கை அசுபர்கள் 2 புறமும் இருப்பதனால், சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர், ஆனால் செவ்வாய் இயற்கை அசுபர், அதுவும் உங்களுக்கு அவர் பகை கொண்டவர் புதனுக்கு. எனவே இருபுறமும் அசுபகரங்கள் இருப்பதனால் ராசியிலே ஜென்ம குரு என்கின்ற தனித்திருப்பதனால், அந்தணன் தனித்திருந்தால் அவதி. புதனோடு சேர்க்கை பெறுகிற வரை இந்த வாரம் 6ஆம் சேர்க்கை. எனவே இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் நிதானம், பொறுமை, கடின வேலை, தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, தூங்குகின்ற பொழுதும் வேலையை பற்றிய சிந்தனை என்று மனதில் சில அழுத்தங்கள் இருக்கும் இந்த வாரத்தை முற்பகுதி வரை. இருப்பினும் அவற்றை நீங்கள் கடின உழைப்பால் சமாளிப்பீர்கள். சிறிது நேரம் தினந்தோறும் ஹனுமன் சாலிசாவை கேட்பது உங்களுடைய உத்தியோகத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரர்களுக்கு 2லே செவ்வாய் 7ஆம் தேதி வரை இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தி கோபத்தை காட்டாதீர்கள். வார்த்தை போர் என்பதை தவிர்ப்பது நல்லது. ஆகையால் இந்த வாரம் சற்று வார்த்தையிலே அன்பு காட்டுவது நல்லது. அடுத்ததாக பார்க்கணும், திருமணம் ஆகாத சகோதரிகள், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றால் லாபத்தில். ஜென்மகுரு அது திருமண குரு பலம் என்றால் திருமணம் முயற்சியிலே சாதகம் ஏற்படும் என்பதை ஒளி திருமணத்தை தடுப்பவர் குரு அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே. ஆகையால் சுக்கிரன் சாதகமாக இருப்பால் திருமண முயற்சியில் நல்ல ஒரு வரனே அமையலாம். விருப்பப்படுகிற எங்களுடைய திருமண இணையதளமே பாரத் மேட்ச் பாயிண்ட். விருப்பப்படுங்கள், இலவசமாக பதிவு செய்யலாம். தேவைப்பட்டால் என்னை அலைபேசியிலே கீழே இருக்கிற அலைபேசியிலே அழைக்கலாம். காதலை பொறுத்தவரை இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம், 2லே செவ்வாய் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கோபம் வார்த்தையிலே வேண்டாம். அடுத்ததாக பார்க்கணும், காதலை வெளிப்படுத்தலாமா? சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் தாராபலனிலும் உங்களுக்கு சாதகத்தாரை வந்தால், இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகத்தாரை வந்தால், சேமத்தாரை வந்தால் அந்த நாளிலே நீங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள்.
அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை சாதகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருப்பதும் சனி 10லே இருப்பது கலைத்துறைக்கு மிக மிக நல்லது. ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையில் முன்னேற்றம். அரசியல் பொறுமை நிதானம் வேண்டும். அரசியல் மிதுன ராசிக்கு சம்பந்தம். திருவாதிரையில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த வாரம் சூரியன் விரயத்தில் இருப்பதனால் பொறுமை. மாணவ கண்மணிகள் புதன் 12ல் இருக்கின்றார். ஆனால் அவர் கல்வியை கெடுப்பார் மாட்டார். ஏனென்றால் உங்களுக்கு அவர் ராசியாதிபதி. இருப்பினும் மனதிலே குழப்பங்கள் இருக்கும். இவை எடுக்கலாமா அவை எடுக்கலாமா என்கின்ற உங்களுக்கு தேர்வு செய்வதில் தடுமாற்றங்கள் இருக்கும். பெற்றோர் ஆசிரியர் வழிகாட்டுவதை பின்பற்றுங்கள் அன்பு மாணவ கண்மணிகளே. இதுவே மிதுன ராசிக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சந்திரன் இவ்வாரத்தை பொறுத்தவரை வளர்வரையாக இருக்கின்றார். இருப்பினும் அவர் சந்திரனாகப்பட்டவர் ராசியாதிபதி கேதுவோடு சேர்க்கை, பிறகு சனியோடைய பார்வை என்று அவருக்கு பிடிக்காதவர்களுடைய தொடர்பை பெறுகின்றார். ஆகையால் இந்த வாரத்தில் உங்களுக்கு 12லே குரு, உங்கள் ராசிக்கு 10லே சுக்கிரன் என்று கோச்சார ரீதியாக இவர்களும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார்கள். 2லே கேது, 8லே ராகு, 9லே சனி ஓரளவுக்கு சாதகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாயும் நீச்சம். 7ஆம் தேதி அன்று செவ்வாய் 2க்கு செல்கின்றார். கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். செவ்வாய் பேச்சு பலனை பாருங்கள். உங்கள் ராசிக்குரிய பலனை விரிவாக கூறியிருக்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு சாதகமாக லாபத்தில் இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அவசரப்படாதீர்கள். மனதிலே சில குழப்பங்கள் ஏற்படும். இவை செய்யலாமா அவை செய்யலாமா என்று மற்றவர்கள் கருத்துக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படும். சில சமயங்களில் அவை நாம் செயல்படுத்தி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். இந்த வாரம் அவ்வாறு சில கட்டாயங்கள், சில நிர்பந்தங்கள் கடகராசி சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படும். இருப்பினும் இறை வழிபாடு, அனுமன் சாலிசாவை கேட்பது, கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்லது. மேலும் சூரியனை வணங்குவது நல்லது. காலையிலே நீங்கள் சூரியனை பார்த்து சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது, ஆதித்ய இருதயம் கேட்பது நல்லது என்று இந்த வாரம் பெரிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது சில இறை வழிபாட்டு முறைகளை செய்துவிட்டு நீங்கள் செய்வதால் உங்களுக்கு யோகம் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனாதிபதியான சூரியன் 11லே இருப்பதனால் தன விஷயத்தில் உங்களுக்கு இந்த வாரம் பிரச்சனை இல்லை. தன பிராப்தம் இருக்கின்றது, தன யோகம் இருக்கின்றது. அதே சமயத்தில் பாக்கியாதிபதியான குரு பகவான் 12ல் விரயத்தில் இருப்பதனால் நீங்கள் சில சமயங்களிலே உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் அவசரப்பட்டு பண விஷயத்தில் மனதிலே ஒரு குழப்பமான கவன சிதறல்கள் ஏற்படலாம். ஆகையால் பண முதலீடிலே கவனம். பண முதலீடு என்பது வேறு, வரவு என்பது வேறு. தொழில் வியாபாரம் வரவு செலவு முதலீடு போன்றவைகள் இருக்கக்கூடியதே.
எனவே முதலீடுகளிலே கவனம். ஆனால் அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் வரவு என்பது திருப்தியாகவே இருக்கும். உத்தியோகம், சூரியன் சாதகமாக இருக்கின்றார். உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் வேலையில் ஏற்படுகின்ற சிறு பிழைகளை கூட பெரிதுபடுத்த மாட்டார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களிடம் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார்கள். கருத்து பேதம் ஏற்படும். நீங்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லது அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோக அலுவலகத்தில் சில கருத்து போர் ஏற்படும். கருத்து வாதம் என்று ஏற்படும். கவனம் தேவை அவற்றில். பெண்களுக்கான பணிகளில் திருமணமான சகோதரிகளை பொறுத்தவரை 2 கேது இருப்பதால் சற்று பொறுமை. சில சமயங்களிலே உங்களுடைய எண்ணங்கள் ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு சில சமயங்களிலே சந்தேகம் போன்றவைகள் குழப்பத்தை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மீது அன்பு காட்டுவது நல்லது. மற்றபடி குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் வார்த்தையிலே நிதானம், பொறுமை வேண்டும். பொறுமையாக இந்த வாரத்தை பொறுத்தவரை காதல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் வேண்டாம். காதலை வெளிப்படுத்தி தவிர்ப்பது நல்லது. திருமணமாகாத சகோதரிகளை பொறுத்தவரை சுக்கிரனும் சாதகமில்லை, குருவும் சாதகமில்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் திருமண முயற்சியில் சில தடைகள் தான் இருக்கும். இதுவே இவ்வாரத்தை பொறுத்தவரை கடகராசி அன்பர்களுக்கான பொது பலன். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் வாரப்பலன், மாதப்பலன், ஆண்டு பலன் கூட ஜாதகம் சாதகமாக இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு 30% தான் கோச்சார பலன். உங்கள் ஜாதகமே முதன்மையானது. அவற்றை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் தாராபலம் கொண்ட சில நாட்களில் எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு யோகமான நாட்கள். இந்த வாரத்தில் இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சிம்மராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூரிய பகவான் ராசியாதிபதி 10ஆம் இடத்தில் மிக அற்புதமாக திக்பலத்தோடு இருப்பதும் தன லாபாதிபதியான புதனோடு சேர்க்க பெற்று மிக சிறப்பாக உங்களுக்கு வலுவாக சூரியன் இருப்பதனால் யோகம் கொண்ட வாரம். மேலும் லாபத்தில் உங்களுக்கு குரு, அவர் உங்களுக்கு மிக யோகத்தை தரக்கூடியவர். மேலும் 7 இருக்கின்ற ராகுவை குரு பார்ப்பதனால் ராகுவால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அஷ்டம சனி, சிம்மராசி சகோதர சகோதரர்கள் அனைவரும் அறிந்தது உங்களுக்கு அஷ்டம சனி. ஆனால் 8இல் சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் கும்பராசியிலே கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையில் அஷ்டம சனியால் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்பவன். அந்த வேதகன் யார் என்றால் உங்களுக்கு இப்பொழுது 7இல் இருக்கின்ற ராகுவே. ஆகையால் ராகு சனியுடைய அசுப பலன்களை தடை செய்வார். நீங்கள் கூகுளில் கூட கோச்சார வேதை என்று சார்ட் என்று நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதை பற்றி தெரியும் சகோதர சகோதரிகளே. அப்படி உங்களுக்கு சந்தேகம் தான் கமெண்ட்டில் போடுங்க. அந்த லிங்க் உங்களுக்கு எப்படி அப்படின்னு நான் விளக்குகின்றேன். இல்லை என்றால் அலைபேசியில் கூட என்னை அழைத்து நீங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம். கோச்சார வேதை என்றால் என்ன ஐயா என்று. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூரியன் புதன் சாதகம், 12இலே யோகாதிபதி செவ்வாய், உங்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் லாபத்தில் குரு இருப்பன அவராலும் பாதிப்பில் அதுவும் கோச்சார வேதை.
7ஆம் தேதி என்று செவ்வாய் ராசிக்கு வருகிறார். அது யோகமான செவ்வாய். மேஷ விருச்சகத்தை விட செவ்வாய் சிம்மத்தில் அமர்வதே அவருக்கு மிகவும் பிடிக்கும். ராஜாவோட வீடு இல்லையா, நீங்கள் ராஜா ராசி சிங்க ராசி இல்லையா, ஆகையால் செவ்வாய் பயிற்சிக்குரிய பலன்கள் பதிவேற்றம் செய்து விட்டோம். இதுவரை பார்த்தவர்களுக்கு நன்றி, பார்க்காதவர்கள் மீண்டும் ஆதரவற்றை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி தன லாபாதிபதியான புதன் மற்றும் குரு யோகமாக இருக்கின்றார்கள். சுக்கிரன் 9 மிக மிக அற்புதமாக மகாலட்சுமி யோகத்தை தருகின்றார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய லட்சுமி அதிதேவதையாக கொண்ட சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் சிறப்பு. எனவே தொழில் வியாபாரத்திற்கு என்ற நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்து உங்களுக்கு லாபம் கொண்ட வாரம். புதிய முயற்சியில் தைரியமாக இடங்கள், வெற்றிகள் இருக்கின்றது. சிறப்பான முயற்சிகள் எடுப்பீர்கள். அவற்றில் சாதகமான வெற்றிகளையும் தனலாபத்தையும் தனலட்சுமி பாக்கியலட்சுமி யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு தனயோகம் அதிகரிக்கும். அதாவது உத்தியோகம் சூரியன் 10 திக்பலத்தோடு இருப்பதனால் உற்சாகம், சுறுசுறுப்பு, வேலையிலே கடின முயற்சி, சுறுசுறுப்பு மட்டுமல்ல புத்துணர்ச்சியாக எந்த ஒரு காரியத்தையும் மிக விரைவாக முடித்து அதற்குரிய அங்கீகார பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். யோகம் உங்கள் பக்கம். பெண்களுக்கான பலன்களை திருமணமான சகோதரிகளுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி குரு 11 இருப்பது 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் நீங்கள் 7 ராகு இருக்காரே 8 சனி இருக்கார் என்று ஐயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். குரு ராகுவை பார்ப்பதனால் சிறப்பே. கணவன் மணி உறவிலே அன்பே. நீங்கள் தான் கோபம் காட்டுவீர்கள், அவர் உங்களிடம் அன்பே காட்டுவார். அதனாக திருமணமாகாத சகோதரிகளுக்கு குரு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார்கள். ஆகையால் திருமண முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பதிலே கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அது தொடர்கின்றது. விருப்பப்படுகின்ற எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்ட் அவற்றில் நீங்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உங்கள் காதலனோ காதலியோ நீங்கள் விரும்பியதை செய்வார்கள், நீங்கள் அவர்கள் விரும்பியதை செய்வீர்கள். அதற்கான சாதகமான ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல பதில் கிடைக்கும். தைரியமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களே நீங்கள். ஆக இந்த வாரம் காதலில் நல்ல விதமான பதில் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறை யோகம். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் மிக சாதகமாக பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. வெற்றி உங்கள் பக்கம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் சாதகமே. சிம்மராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு. சிங்கராசி ஆகையால் சிம்மம் சூரிய பகவான் உங்களுக்கு 10 யோகமாக இருப்பதனால் வெற்றி உறுதியாக இருக்கின்ற மக்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மாணவ கண்மைகள் புதன் 10 மிக பலமாக இருக்கின்றார். 6ஆம் தேதி அன்று புதன் லாபத்துக்கு வருவதும் யோகம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் புதன் குரு சுக்கிரன் என்று சாதகமாக இருப்பதனால் சிம்மராசிக்கு இந்த வாரம் மிக யோகமான சிறப்பான வெற்றிக்குரிய வாரம். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடம் தன் நட்பு வீட்டிலே சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் தனக்கு மிகவும் பிடித்த நண்பரான சூரியனோடு சேர்க்கை பெற்று புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் பாக்கியஸ்தானத்தில் ஏற்படுவது மிக சிறப்பு. மேலும் உங்கள் ராசிக்கு 9இல் இருக்கின்ற புதன் 6ஆம் தேதி அன்று 9இலிருந்து 10க்கு சென்று 10இலே ஆட்சி பெறுகிறார். மிதுனத்தில் ராசியாதிபதி 10இல் இருப்பது மிக யோகம் என்றால் உங்களுக்கு அது புதன் 10இல் ஆட்சி பெறுவது பத்ர யோகம். ராசிக்கு கேந்திரத்தில் புதன் ஆட்சி பெற்றால் பத்ர யோகம் மிக யோகமானது. பஞ்சமகா புருஷ யோகங்களிலே அந்த யோகம் பத்ர யோகம் அது உங்களுக்கு ஏற்படுகின்றது.
ஆகையால் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை 8இல் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். 7இல் சனி கண்டக சனி. ஆனால் 7இல் சனி இருக்கின்ற ராசிக்கு 6இலே ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அது கோச்சார வேதை தடை, வேதகன் தடை செய்பவன். 6இலே உங்களுக்கு ராகு இருக்கின்றார், தடை செய்வார் 7இல் இருக்கின்ற சனியுடைய அசுப பலன்களை. 6இல் ராகு யோகமாக இருக்கின்றார். ஆகையால் அது உங்களுக்கு சாதகம். மேலும் 10இல் குரு இருப்பது பாதிப்பு. ஆனால் 10இல் குரு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடம் என்கின்ற ரிஷப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. 9இலே சூரியன் புதன் இருக்கின்றார்கள். ஆகையால் குருவாலும் பாதிப்பில்லை. எனவே குரு சனி உங்களுக்கு பாதிப்பை தரமாட்டார். ஆண்டுகோள்கள் இவ்வாறு பாதிப்பை தரக்கூடிய இடங்களில் இருக்கின்ற பொழுது பொதுவாக பாதிப்பை தருவார்கள் என்று கூறிவிட முடியாது. அதற்றில் கோச்சார பலன்களை கூறுகின்ற கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். ஜோதிட நண்பர்கள் அவற்றை தொடர்வதில்லை, அவற்றை சொல்லுவதும் இல்லை. ஆனால் நீங்கள் கூகுளிலே கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். கோச்சார வேதை சார்ட், கோச்சார வேதை சார்ட். கேள்வி கேளுங்கள், மற்றவர்களை கேள்வி கேளுங்கள், இல்லை என்னையும் கேளுங்கள். இந்த சார்ட் என்றால் என்ன, இவை என்னவென்று கமெண்டில் போடுங்கள். ஆகையால் உங்களுக்கு குருவாலியும் சனியாலியும் பாதிப்பு இல்லை. சகோதர சகோதரிகளை கன்னி ராசியிலே பிறந்தவர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை 11இலே செவ்வாய் பலமாக இருக்கின்றார். உங்களுக்கு பகை கொண்டவர் 11இலே நீச்சம் பெறுவது ஒரு வகையில் சாதகம். 7ஆம் தேதி அன்று உங்களுக்கு அவர் 12க்கு வருகிறார். அது உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு 12க்கு வருகிறார். 3-8 12க்கு வருவது விபரீத ராஜயோகம். செவ்வாய் பேச்சிலே அவை மிக விரிவாக கூறியிருக்கின்றன கன்னிராசிக்கு, அவற்றை பாருங்கள். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு கோள்கள் பாதகம் இல்லாத நிலையிலும் சாதகமாகவும் இருக்கின்றார்கள். சுக்கிரன் சாதகம், மேலும் புதன் உங்களுக்கு சாதகம். ஆகையில் ராகு மிக மிக யோகம். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்கும் உங்கள் ராசியாதிபதியான புதன் அவர் 9இல் இருப்பது தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கும். வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். 6இல் இருக்கின்ற ராகு எதிரிகளை அடக்கி விடுவார். எனவே தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களுடைய தொல்லைகள் எவையும் இல்லை. ஊழியர்களுடைய உழைப்பு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் சிறப்பாக மிக விரைவாகவும் முடிப்பீர்கள். அதுதான் கன்னிராசிக்குரிய ஒரு சிறப்பான நிர்வாக திறமை. புதன் ராசியாதிபதி, அவரே ஆட்சி உச்சம் பெறுகின்ற இடம் மூலத்திரிகோண இடமும் கன்னிராசி. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் ஏற்றமும் முன்னேற்றம், பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை குருவும் சுக்கிரனும் பார்ப்பதினால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அலுவலகத்தில் ஏற்படும். உங்கள் வார்த்தை ஜாலத்தினால் உயரதிகாரிகளை கவர்வீர்கள். எந்த ஒரு பெரிய காரியத்தையும் உங்கள் வார்த்தையினால் மிக எளிதாக இலகுவாக அவற்றை முடித்து மற்றவர்களிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சாதகமான வாரம் உத்தியோகத்தில் இந்த வாரம். பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரருக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தை குரு சுக்கிரன் பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். 7இல் சனி இருக்கிறதுனால் பாதிப்பு எவையும் இல்லை. 6இல் ராகு இருப்பதனால். இருப்பினும் கணவருடைய உடல் அக்கறை காட்டுவது நல்லது. அவருக்கு தேவையான உணவு சமைத்து கொடுப்பது, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து கொடுப்பது என்பது அவரை உற்சாகப்படுத்துவது நல்லது. 7இல் சனி இருந்தால் அவருக்கு கொஞ்சம் மந்தமான ஒரு நிலை இருக்கும். அவர் ராசி பலன் என்று ஒன்று இருக்கிறது. இருந்தாலும் கணவன் 7ஆம் இடத்தில் சரிக்கும் அவர் ஒரு அக்கறையின்மை ஏற்படும். அக்கறம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கும் அதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். திருமணம் ஆகாத சகோதரிகள் 7இல் சனி 10இல் குரு சுக்கிரன் இப்பொழுது 8இல் அவர் இருக்கின்றார். மிக விரைவில் அவர் ஆட்சி பெறுவார். இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்து திருமண முயற்சி சாதகம் இல்லை இந்த வாரம். அடுத்தாக பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் சனி 7இல் இருப்பதால் பெரிய பாதிப்பு எவையும் இல்லை காதலை பொறுத்தவரை. ஆகையால் இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் ராசியிலே இருப்பதும் அது மாரி 2க்கு செல்வதனால் மகிழ்ச்சி சந்தோஷமே. அதாவது காதலை வெளிப்படுத்துவதை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது சகோதர சகோதரிகளே. காதலை வெளிப்படுத்துவதை பொறுத்தவரை அதாவது கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு அதிபதி, அவரே தனஸ்தானத்தை பார்க்கின்றார். குரு தனக்காரனும் பார்க்கிற தனயோகம் இருக்கின்ற கலைத்துறையை பொறுத்தவரை புதிய முயற்சிகளிலே ஈடுபடுகின்றவர் மற்ற ஒத்துழைப்பு குறையும். சனி 7இலே இருப்பதனால் அவரும் சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியில் இருப்பதனால். அடுத்தாக பார்க்கின்ற பொழுது அரசியல் சாதகமற்ற வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அரசியலை பொறுத்தவரை அதுக்கடுத்த மாணவ கண்மணிகளே, நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக பெற்றோர் ஆசிரியர்கள் வழிகாட்டல் ஆதரவு நன்றாக இருக்கும். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கு வாட்ஸ்அப் ஷேர் செய்யும்படி அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெருக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ஜீவனாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமான சிம்ம ராசியிலும் அதன் பிறகு உங்களுடைய ராசியிலும் அமர்ந்திருப்பது யோகமானது. பிறகு அவர் விரயத்தில் கன்னிராசியில் இருந்தாலும் அது குருவுக்கு கேந்திரத்தில் இருப்பதினால் குரு சந்திர யோகம் ஏற்படுவது மிக மிக சிறப்பானது. மேலும் ஆண்டுக்கோள்களிலே உங்களுக்கு 6 சனி, 9 குரு, 11 கேது மிக மிக யோகத்தை தருகின்ற யோகமான வாரமாக இந்த வாரம் தொடர்கின்றது. 8 உங்களுக்கு புதன், மறைந்த புதன் நிறைந்த தனம். ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் செவ்வாய் 10 திக்பலத்தோடு இருப்பதும் இவ்வாரத்தில் ஜூன் 6ஆம் தேதி புதன் 8லிருந்து 9க்கு சென்று பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற பத்திர யோகமும் உங்களுக்கு ஏற்படுகிறது. குருவோடைய சேர்க்கை, புதன் சேர்க்கை பெறுவது மிக மிக யோகமானது. 10ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 7ஆம் தேதி என்று லாபத்துக்கு வருகிறார். செவ்வாய் பேச்சுக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். துலாம் ராசிக்கும் அவற்றை பாருங்கள், பார்த்தவர்களுக்கு நன்றி. அதன் பிறகு புதனுடைய பயிற்சிக்குரிய பலன்களையும் பதிவேற்றம் செய்து விடுவோம் ஓரிரு நாட்களிலே. எனவே துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமும் மகாலட்சுமியின் அருளை பெறுகின்ற ஒரு நல்ல தனலாபம் கொண்ட வாரமாகவும் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். ஜீவனாதிபதியான சந்திரன் வளர்புறையாக இருப்பதும் லாபஸ்தானம் ராசிக்கு வருகின்ற யோகமான இந்த வாரத்தில் தன லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள், தொழில் வியாபார அபிவிருத்திகள் போன்றவற்றை தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். இந்த வாரம் அவை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையும். ஆகையால் மொத்தத்தில் தொழில் வியாபாரம் ஏற்றம் பெறுகின்ற வாரம். உத்தியோகம் 8ல் உங்களுக்கு சூரியன் அமர்ந்திருக்கிறார். ஆகையால் சின்ன சின்ன விஷயங்களில் சில சமயங்களிலே உங்களுடைய வார்த்தையிலே கோபம் வரும். ஏனெனில் 8ல் அமர்ந்திருக்கின்ற சூரியன் 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். சூரியனுக்கு ஒரே பார்வை தான் 7ஆம் பார்வை. இப்போ அவர் 2ஆம் இட வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். கோபம் காட்டாதீர்கள். கோபம் காட்டுவதனால் மேலதிகாரிகள் சற்று உங்கள் மீது கோபம் அவர் காட்டுவார். ஆகையால் சக ஊழியரிடம் கோபம் காட்டாமல் இருப்பது நல்லது. காரணம் 7லே சுக்கிரன். பொதுவாக சுக்கிரன் 7லே அமர்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை எதிர்ப்பால் இனத்தினரிடம் சண்டை வரும். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் பெண்களிடம் சண்டை போடுவீர்கள். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய சக ஊழியர்களான ஆண்களிடம் சண்டை போடுவீர்கள். குறிப்பாக ஐடி துறையிலே இருக்கின்றவர்கள், இல்லை எந்த துறையாக இருந்தாலும் எதிர்ப்பாளினத்திலும் கொஞ்சம் முரண்டு பிடிப்பீர்கள். நீங்களும் பண்ணுவீங்க, அவங்களும் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இது ஆணுக்கு பெண்ணால் ஏற்படும், பெண்ணுக்கு ஆணால் ஏற்படும். எப்படி பார்க்கின்றோம், அவற்றில் உத்தியோகத்தில் போய் 8ல் வர சூரியன் இருக்காருங்களா, உங்களுக்கு எப்பொழுது நல்ல எல்லா ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இருக்கின்றது தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா இந்த ராசி பலன் பார்க்குறவங்க உங்களுக்கு சனி பேச்சு, ராகு கேது பேச்சு, குரு பேச்சு சாதகம்னு நிச்சயம் தெரிந்தது ஒன்று. எனவே இந்த வாரம் சுக்கிரன் உங்களுக்கு 7லே இருப்பதனால் சுண்ட விஷயத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமை காட்ட வேண்டும். தொழில் வியாபாரம் பிரச்சனையில் நீங்கள் தான் முதலாளி. ஆகையால் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டே ஆகணும். உத்தியோகம் அப்படி இல்லை, உங்களுக்கு மேலே ஒரு பாஸ் இருப்பார், அதுக்கு மேலே ஒரு பாஸ் இருப்பார் என்பதால் அவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரர்களுக்கும் இதுவே. உத்தியோகத்துக்கு நான் என்ன சொன்னேன் அதுவே. ஏன்னா 7 சுக்கிரன் காரத்திரக்காரன் கடத்திரஸ்தானத்தில் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி. ஆகையால் கணவன் மணி உறவிலே விட்டு கொடுத்த அன்பு காட்டுவது நல்லது. அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகளுக்கு 9லே குரு இருக்கின்ற குரு பலம் சிறப்பானது. ஆகையால் திருமண முயற்சிக்கான சாதகமான வாரம் இந்த வாரம் தொடர்கின்றது. திருமண குருபலம் என்றால் திருமணத்துக்குரிய சாதகமான காலம் என்பதை தான், குருவால் தான் திருமணம் நடைபெறும் என்பது அல்ல. ஆனால் 9லே குரு திருமணத்துக்குரிய சாதகமான காலம் இப்பொழுது இந்த வாரமும் அவ்வாறே விருப்பப்படுகிறது. எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்ட் அவற்றிலே இலவசமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். தேவைப்படுபவர்கள் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற அலைபேசியில் என்னை அழைக்கலாம். காதல் 7லே சுக்கிரன் ஐயா. சகோதர சகோதரிகளே, காதலை பொறுத்தவரை அன்பை காட்டுங்கள். சின்ன சின்ன விஷயங்களிலே பொறாமைப்படாதீர்கள். நீங்கள் பொறாமைப்படுவீர்கள் உங்கள் காதலனை பார்த்தோ அல்லது காதலியை பார்த்தோ. இப்போ அது தேவையில்லாதது, அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு காட்டுவதும் பொறாமையை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம், நிச்சயம் வெளிப்படுத்துங்கள் சகோதரர்கள் சகோதரிகளே. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். மகிழ்ச்சி காலம் உங்களுக்கு யோகமாக இருக்க துலாம் ராசிக்கு தான் இருக்கிறதுலே டாப். ஆகையால் இப்போ உங்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாரம் இந்த வாரமும்.
அடுத்ததாக அரசியலை பொறுத்த 8ல் இருக்கின்ற சூரியன் அமைதியாக இருக்க வேண்டும். ஊடகங்களில் பேச்சிலே. கலைத்துறையை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான யோகம். புதிய வாய்ப்புகள், படைப்பில் வெளியே மிகப்பெரிய வெற்றிகள். பெரிய படங்கள் வந்தாலும் உங்களுடைய படம் வெற்றி பெறும். பெரிய படத்தோடு டூரிஸ்ட் ஃபேமிலி படம் விட்டாவலியா 4 கோடியில் எடுத்து 40 கோடி 80 கோடி அது மாதிரி கலைத்துறை இருக்கின்றவர்களுக்கு ஒருவேளை அதை எடுத்த சசிகுமார் துலாம் ராசியாக கூட இருக்கலாம். ஏனென்றால் அந்த ஒரு பற்றியை இந்த கலைத்துறையாகப்பட்ட உங்களுக்கும் இந்த வாரம் அமையும். வெற்றி உங்கள் பக்கம். மாணவ கண்மணிகள், புதன் சிறப்பாக இருக்கிறார். கல்வியிலே மேன்மை, யோகம். உங்களுக்கு யோகமான வாரம். கல்வியை பொறுத்தவரை எடுக்கின்ற முயற்சியில் அனைத்தும் வெற்றி. எதிர்பார்க்கின்ற இடத்தில் உங்களுக்கான கல்வியிலே இடம். இதுவே துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக, வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம் கடக ராசியில் நீச்சம் பெற்றிருக்கின்றவர் இவ்வாரம் ஜூன் 7ஆம் தேதி அன்று 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் சிம்மத்துக்கு வந்து திக்பலம் பெறுகின்றார். மிக மிக ராஜயோகம். விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம் சிம்மத்தில் செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது. செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் பார்வை. அந்த 4ஆம் பார்வையாக அவர் உங்கள் ராசியான விருச்சிக ராசி ராசியாதிபதி பார்க்க. பொதுவாக ராசியாதிபதி ராசியை பார்ப்பது, ராசியில் அமர்ந்திருப்பது மிக மிக யோகம். இவற்றிலே அவர் உங்கள் ராசிக்கு 10லே அமர்வது, பொதுவாக செவ்வாய் 10லே அமர்வது யோகம். 3, 6, 10, 11 உபசய ஸ்தானங்களில் அமர்வது யோகம் என்றால் 10லே செவ்வாய் அமர்ந்திருப்பது திக்பலம். அதுவும் அவருக்கு மிகவும் பிடித்த வீடே சிம்ம ராசி. ராஜாவோட வீடு இல்லைங்களா, ராஜாவோடைய சேரில் அவர் போய் உட்காந்துக்கிறேன். ஆகையால் இங்கு செவ்வாய் 7ஆம் தேதி அன்று வருகிறார். இந்த வாரம் 7ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள், பெரிய முதல்களை தவறுங்கள். 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 10க்கு செவ்வாய் வந்துடுறார் அப்படின்ட்டு. இருப்பில் இந்த வாரம் பாக்கியாதிபதியான சந்திரன் வளர்புறையாக 10, 11 இருக்கின்றார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே சந்திரன் யோகமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் 7ஆம் தேதி உங்களுக்கு 10க்கு வருகிறார். செவ்வாய் பேச்சு, அந்த செவ்வாய் பேச்சு பலன்கள் நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு தெளிவாக விரிவாக கூறியிருக்கின்றேன். 10க்கு வர செவ்வாய் கேதுவோடு சேர்க்கை. 35 வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் கேது சிம்மத்தில் சேர்கின்றார்கள். மிக மிக யோகம் செவ்வாய் போல் கேது என்பதால். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 6லே சுக்கிரன் இருக்கிறார். 6லே சுக்கிரன் இருக்கின்ற பொழுது உடல் நலத்தில் கவனம் என்னும். 6ஆம் இடம் ரணருண ரோக சத்துருஸ்தானம்.
சுக்கிரன் பொதுவாக 6ஆம் இடத்தில் இருப்பது யோகம் அல்ல. 6லே சுக்கிரன் இருக்கின்ற போது ராசிக்கு 12ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம் துலாம் ராசி. அந்த ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனால் பாதிப்பு இல்லை கோச்சார வேத அடிப்படையில். ஆனால் எந்த கிரகமும் இந்த வாரத்தில் சந்திரனை தவிர்த்து இல்லை. எனவே உடல்நலத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடன் பிரச்சனை இருந்தால் அவற்றில் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக பேங்க்கில் கடன், இஎம்ஐ இவற்றில் அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள், பிற தொல்லைகள்லாம் வரும். கடன் சொல்லைகள் இஎம்ஐலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள். மேலும் 5லே சனி இருக்கும், 4லே கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை கோச்சார வேத அடிப்படை. மேலும் 8லே குரு இருக்கின்ற ராசிக்கு 7லே கிரகம் இருந்தால் குருவாலும் பாதிப்பில்லை, அதுவும் கோச்சார வேதை. எனவே சனி குரு இவர்கள் இருவராலும் விருச்சிக ராசி சகோதர சகோதரிக்கு பாதிப்பு இல்லை, சுக்கிரனால் பாதிப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கின்றார். 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், அவங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதன் 6ஆம் தேதி 8க்கு போகிறார். மறைந்த புதன் நிறைந்த தினம், அதுவும் 6ஆம் தேதி தான் போகிறார். எனவே இந்த வாரம் சனி குருவால் பாதிப்பு இல்லை, செவ்வாயாலும் பாதிப்பு இல்லை, சந்திரனால் யோகம், சூரியனாலும் பாதிப்பு இல்லை, சுக்கிரனால் பாதிப்பு. உடல் நலத்தில் அக்கறை. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் பொருளாதார ரீதியாக வரவுகள் இருக்கும். அதே சமயத்தில் என்றைக்கோ வாங்கின கடனுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் சிக்கலை சந்திப்பீங்க. முன் யோசனை இருங்க. எப்போலாம் கடன் யாருக்குன்னா செக்கு குத்திருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்துப்படி மற்றபடி இல்லாமல் உங்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் 10லே இருக்கின்றார். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இதெல்லாம் உங்களுக்கு சந்திரன் சிம்மராசி கன்னி ராசியில் இருப்பது சிறப்பானது. ஆகையால் இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கடன் தொல்லை கொஞ்சம் கவனம். அடுத்ததாக உத்தியோகத்தில் உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். இன்னும் ஒரு 6 நாட்கள் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு 10க்கு வந்த பிறகு உங்களுக்குன்னு தனி பாதை அமையும். இந்த வாரம் உங்கள் பாதையிலே சில குறுக்கீடுகளை உத்தியோகத்தில் சந்திப்பீர்கள், கவனம் தேவை. 6லே சுக்கிரன் இருப்பதனால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். ஆண்களுக்கு பெண்களால் தொல்லை, பெண்களுக்கு ஆண்களால் அதிக தொல்லை. எனவே விருச்சிக ராசி உத்தியோகத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் கவனம்தான் தேவை. பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரிகள் கணவன் மனைவியிலே கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்ட வேண்டும். இந்த வாரம் 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுக்கு 6ல் இருக்கின்ற நிலை, தனித்திருக்கின்ற சூழ்நிலை, உறவுகளிடம் பொறுமை காட்டுவது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள், திருமணத்துக்குரிய முயற்சிகள் இந்த வாரத்தில் எந்த விதத்திலும் சாதகமாக அமையவில்லை சகோதரிகளே. மற்றபடி உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நல்ல வரன் அமையும். எல்லாம் ஜாதகம்தான் முதன்மை, அதுதான் முதல், அதன் பிறகுதான் கோச்சாரம் எல்லாம். அடுத்ததாக காதலை பொறுத்தவரை இந்த வாரம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் உங்கள் காதலனிடம் அல்லது காதலிடம் நீங்கள் பணிந்துதான் போக வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அது நிர்பந்தம், அது கடமையாக எடுத்துங்களேன், தப்பே கிடையாது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலை வெளிப்படுத்தலாம். காதலியோ இந்த வாரம் கம்முன்னு இருக்கணும்னு சொல்கிறேன். காதலை வெளிப்படுத்தலாமா? வேண்டவே வேண்டாம். கலைத்துறையில் இந்த வாரம் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். சில தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை எதிர்கொள்வீர்கள். அது நீங்கள் படைப்பை வெளியிடுவதற்கும் முயற்சித்தாலும் பல இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த வாரம் எச்சரிக்கையாக இருங்கள். அரசியல் இந்த வாரம் எல்லாவற்றிலும் நீங்கள் பொறுமை தான் காட்ட வேண்டும். சூரியன் புதனை பிரிந்த பிறகு சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். சூரியனோடு புதன் இருக்கிற வரை பிரச்சனையில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி பிரச்சனைகள் வரும் விருச்சிக ராசிக்கு அரசியலில். இதுவே பார்க்கும்போது மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை கல்வியில் எந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆக கல்வியிலே மேன்மை. புதன் 6ஆம் தேதிக்கு வந்த பிறகு எதிர்பார்க்கின்ற உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி. இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது எல்லாம் புது பலன் தான். உங்கள் ஜாதகமே முதன்மையானது. விருப்பப்பட்டால் என்னை அலைபேசியில் அழையுங்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனை செய்ய மாட்டீங்களா தெரியல, லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறிவிக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை 3ஆம் இடத்தை பார்ப்பதும் யோகமானது. 4லே சனி அமர்ந்திருந்தாலும் 3லே ராகு இருப்பதனால் கோச்சார வேதை அடிப்பில் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு நிச்சயமில்லை. ராகு 3லே இருக்கின்ற வரை ஆகிய அடுத்த ஆண்டு டிசம்பர் 6 வரை உங்களுக்கு 3லே ராகு இருப்பதனால் சனியால் பாதிப்பில்லை. வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்வோம். வேதகன் வேறு யாரும் இல்லை, ராகு தான் இப்போதைக்கு சனியுடைய கெடுபலங்களை தடுப்பவர். மேலும் 6லே சூரியன் யோகம், புதன் யோகம். புதன் உங்களுக்கு அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு போவார். எப்போ போகிறார்? ஜூன் 6. அது 7ல் புதன் ஆட்சி பெறுவது பத்ர யோகம், அதுவும் குருவோடு சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான யோகம். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு பத்ர யோகமும் ஏற்படுகிறது. பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஒரு யோகமே பத்ர யோகம். அது ஏற்படுவது தனுசு ராசிக்கு மிக மிக யோகமானது. மேலும் சூரியன் புதன் அதுவரை சேர்க்கை பெறுவது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகமும் ஏற்படுகிறது. 9க்குரியவர் சூரியன், 10க்குரியவர் புதன். ஆகையால் அவர் இருவரும் சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. 8லே செவ்வாய், 8ல் இருக்கின்ற செவ்வாய் 7ல் கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை. 7ல் குரு இருக்கார், அதுவும் கோச்சார வேதை தான். கோச்சார பலன் சொல்லும்போது எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பிரச்சனைக்கு நாள் இல்லை, இது பிரச்சனை இல்லைன்ற அழுத்தமாக சொல்லணும்னா நிச்சயம் கோச்சார வேதை மனதில் அப்படி பதிய வச்சுருக்கணும். என் குருமார்கள் எனக்கு வழிகாட்டியது அவ்வாறு தான். கோச்சார பலன்கள் கூறுகிட்ட போது கோச்சார வேதை 8ல் இருந்தால் சனி செவ்வாய் ராகு கேது 8ல் இருந்தால் அஷ்டம சனி அஷ்டம செவ்வாய் என்பது இல்லை. 7ல் கிரகம் இருக்கான்னு பாரு, இருந்தால் இல்லை. ஆக அஷ்டம செவ்வாயால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, அர்த்தாஷ்டம சனியாலும் பாதிப்பில்லை. எனவே இந்த வாரம் உங்களுக்கு குரு சூரியன் எல்லாம் பலம் என்றால் அட்டமாதிபதியான சந்திரன் வளர்பறையாக இருக்கின்றார். ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்று சஞ்சாரம் செய்கின்ற இந்த வாரம் உங்களுக்கு யோகம். எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. துறை ரீதியாக தொழில் வியாபாரம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதும் குரு ராகு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதும் இந்த வாரம் பொருளாதார உயர்வுகள் தன லாபம் தன யோகம் மிக மிக நன்றாக இருக்கும். என்னதான் உங்கள் ஜாதகத்தில் கெட்ட தசை நடந்தே கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த கோச்சாரத்தினால தொழில் வியாபாரம் நல்லா. அப்போ ஜாதக தசை நல்லா இருந்ததுன்னா உங்கள் பக்கம் காட்டில் அடமலை, ராஜயோக மலை, லட்சுமி மலை, பண மலை. ஆகையால் தனமழை பெய்து கொண்டிருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். எப்படி இருக்குன்னு பெரிய லெவலில் உங்களோட தொழில் வியாபாரத்தை நீங்கள் பெருசுப்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கின்ற போது உத்தியோகம் 6லே சூரியன் உற்சாகத்தை கொடுப்பார். ஆகையால் இந்த வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகம்தான். இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் உயர்வு, பெரிய அதிகாரிகள் மாறாட்டுகள், உங்களுடைய வெற்றிக்கான பாதை மிக தெளிவாக விரிவாக மற்றும் வேகமாக இருக்கும். ஆகையால் உங்களுக்கு பாதை நீங்கள் மட்டுமே அந்த பாதையில் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருப்பீங்க. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கூட யாரும் இருக்க மாட்டார். ஆகிய உத்தியோகத்தில் உயர்வு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரருக்கு கணவன் மணி உள்ள அன்பு பாசம் மகிழ்ச்சி, 5லே சுக்கிரன், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையெல்லாம் உங்களுக்கு யோகத்தை காட்டுகிறது. குடும்பத்தில் குதூகூலம் மகிழ்ச்சி நல்ல சுபகாரியங்கள்லாம் நடைபெறும். அதாக திருமணமாகாத சில சுக்கிரனும் சாதகம், குருவும் சாதகம். குரு பலம் என்றால் திருமணத்துக்கான சாதகமான காலம். குரு தான் திருமணத்தைப்படுத்துவாருங்களே. ஆனால் உங்களுக்கு ராசியாதிபதி 7ல் குருவாக இருப்பதனால, குருவாய 7ல் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணத்துக்குரிய நல்ல வரன் அமையும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம். சந்தேகம் ஏதாவது இருந்தால் என்னை. அடுத்ததாக காதல் மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு தைரியமாக காதல் வீட்டில் சொல்லிடுங்க. நல்லா கல்யாணம் ஜாம்னு பண்ணி வைப்பாங்க. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆகையால் காதலிலே மகிழ்ச்சி சந்தோஷம். இல்லை ஒன்று கொஞ்சம் நாள் காதலிக்கலாம்னா தவறே இல்லை, சந்தோஷமாக இருக்கு. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம், நல்லா வெளிப்படுத்தலாம் சகோதர சகோதரிகளே. இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தினால் நல்ல வரன், நல்ல ஒரு பதில் கிடைக்கும். அடுத்ததாக கலைத்துறை யோகம் வெற்றி. கலைத்துறை சுக்கிரன் 5லே சாதகம். உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை, பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். அடுத்ததாக அரசியல் சாதகமான வாரம். இந்த வாரம் அரசியலுக்கும் தனுசு ராசிக்கும் தொடர்பு நிறையவே இருக்குது. பாக்கியாதிபதி சூரியன் தான். எனவே வெற்றியும் பெரிய பதவியிலும் தேடி வரும். பெரிய தலைவராக இருந்தால் உங்களுக்கு புதுதாக கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் பெரிய தலைவர்கள். ஆகையால் தனுசு ராசிக்கு அரசியலில் ஆரோக்கியம் மற்றும் மிகப்பெரிய புகழ்
மாணவ கண்மணிகள் 6லே புதன் யோகமாக இருக்கு. அதுக்கப்புறம் 7ல் போனாலும் பத்திர யோகம். எனவே இந்த வாரம் கல்வியிலே மேன்மை. இதுவே தனுசு ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் திங்கள் செவ்வாய் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மற்றும் புதன் மதியம் வரை இருக்கும். பொதுவாக கேலண்டரில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் திங்கள் செவ்வாய் உங்களுக்கு சந்திரன் 8ல் இருக்கின்றார். எனவே சந்திராஷ்டம நாட்களில் நிதானம், பொறுமை, பெரிய முதலீடை தவிர்ப்பது நல்லது. ராசியாதிபதியான சனி 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாகவும் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் யோகமாக அமர்ந்து அவருடைய 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான துலாம் ராசியை பார்ப்பது மிக மிக யோகமானது. 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் இவ்வாரத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 8க்கு வருகிறார். அட்டமத்தில் அமர்கிறார் அங்காரகன். அங்காரகன் என்றால் செவ்வாய். 8ல் செவ்வாய் அமர்வது சிறப்பல்ல. ஆகையால் இன்னும் 8லே அமர்கின்ற செவ்வாயுடைய பாதிப்புகள் எப்படி, அதே சமயத்தில் பாதிப்பு இல்லாத சில அமைப்புகளும் இருப்பது எப்படி என்பதை செவ்வாய் பயிற்சி பலன்களிலே நீங்கள் விரிவாக பார்த்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலிலே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். மேலும் 6லே அமர்ந்திருக்கின்றார் குரு. ஆனால் அவரால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை இவ்வாரத்தை பொறுத்தவரை. ஏனெனில் 6லே அமர்ந்திருக்கின்ற குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பு இல்லை கோச்சார வேத அடிப்படையில். அப்படி பார்க்கின்ற பொழுது புதன் 5லே அமர்ந்திருக்கின்ற புதன் பகவான் இவ்வாரத்தில் 6ஆம் தேதி ஜூன் 6, 2025 அன்று 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெறுகிறார். பொதுவாக புதன் 6லே அமர்வது மிக மிக யோகமானது. அதுவும் உங்களுக்கு அவர் யோகாதிபதி 6லே ஆட்சி பெறுவதும் குருவோடு சேர்க்கை பெறுவதும் குருவாலும் பாதிப்பில்லை, புதனாலும் யோகம். அதே சமயத்தில் 2லே ராகு 8லே கேது இவர்களால் இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதியே மிக மிக முக்கியம். மற்ற கிரகங்கள் எப்படி பாதிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ராசியாதிபதி சிறப்பாக பலமாக இருந்தால் அப்பொழுது எப்படியும் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அதுதான் இந்த மகர ராசி கும்பராசி ஆண்டுக்கோள்களிலே அவர்கள் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய சனியை ராசியாதிபதியாக பெற்றவர்கள். அதே சமயம் 7 வரும்போது பெரிய அளவில் பாதிப்பையும் தரமாட்டார் சனி, ஆனால் பாதிப்பையும் கொடுப்பார். இப்படி பார்க்கணும் மகர ராசி சகோதர சகோதரிகளே, 7ஐ தாண்டி விட்டீர்கள். அது உங்களுக்கே தெரியும், அது அனுபவம், 7ஐயுடைய அனுபவம். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போது உங்களுக்கு 3லே சனி இருப்பதனால் 2லே ராகு 8லே கேது உங்களுக்கு 6லே குருலாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிப்பார் சனி. ஆகையால் இந்த காலத்தில் 6லே உங்களுக்கு புதன் வருகிறார் 6ஆம் தேதி. அதே சமயத்தில் 4லே சுக்கிரன். இவர்களாம் யோகம். சந்திராஷ்டம பொறுமை. தொழில் வியாபாரம் துறை ரீதியாக இந்த வாரத்தை பொறுத்த 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்ப்பதினால் 4லே சுக்கிரன் திக்பலத்தோடு அமர்ந்திருப்பது. 4லே சந்திரன் சுக்கிரன் அமர்ந்தால் திக்பலம். அங்காயால் உங்களுக்கு யோகம்.
பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், பணவரவு நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் விரயஸ்தானத்தை 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பார்ப்பதினால் விரயத்தை சற்று சிக்கன நடவடிக்கை எடுங்கள். விரயம் இருக்கும், ஆனால் அது சுப விரயங்களாகத்தான் இருக்கும். குரு சுபகிரகம் என்பதனால் வீண் அசுப விரயங்கள் இருக்கா. சனியும் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி உங்களுக்கு ராசியாதிபதி, ஆனால் இயற்கை அசுபர். எனவே தொழில் வியாபாரம் லாபம் நன்றாக இருந்தால் சிக்கன நடவடிக்கையும் தேவை. அது நல்லது தான். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை 5லே சூரியன் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் எடுக்கிறீங்களோ கொஞ்சம் கடின முயற்சியாக இருக்கும், வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனாலும் அவற்றை முடித்து காட்டுவீர்கள். 3லே சனி வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதனால் உத்தியோகத்தில் வெற்றியே. அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரிகளுக்கு 2ஆம் இடத்தை குரு ராகுவை பார்க்கிறார். 2லே ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, அன்பு இருக்கும். 7லே செவ்வாய் இருந்த ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல கோபம் காட்ட நீங்கள் கோபம் காட்ட அப்படிங்கிறது இனி 7ஆம் தேதி செவ்வாய் மாறுறார். இருந்தாலும் 2லே ராகுவை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் எப்படி தான் சின்ன சண்டை வந்தாலும் அமைதி, அன்பு இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள், குருபலம் இல்லை என்பது ஒரு புறம். குருபலம் என்றால் திருமணத்துக்குரிய சாதகமான காலம்தானே ஒழிய குரு ஒன்றும் சேர் போட்டு திருமணத்தை தடுப்பார் என்பதெல்லாம் கிடையாது. ஆகையால் திருமண முயற்சி சுக்கிரன் சாதகமாக இருக்கிற 7 முடிந்துவிட்டு அதுதான் முக்கியம். 7 திருமணம் செய்யும்போது சில பல தடைகளை சந்திப்பீர்கள். இப்பொழுது அது இல்லை. திருமணத்துக்குரிய முயற்சியில் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். விருப்பப்படுகிறவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமே பாரத் மேட்ச் பாயிண்ட். ஆகையால் அவற்றில் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம். சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் அன்பு அதிகரிக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா? சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்தால் நல்லது. மற்றபடி காதலை வெளிப்படுத்தலாம். கலைத்துறை ஏற்றம். சுக்கிரன் யோகத்தை தருகிறார். 4 திக்பலத்தோடு இருப்பதனால் முன்னேற்ற பாதையில் கலைத்துறையில் செல்வீர்கள். புதிய வாய்ப்புகள் வெளியிடுவதும் யோகமான வாரம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல் சாதகமில்லை இந்த வாரம். சூரியன் 5லே இருப்பதால் ஆக இந்த வாரம் சாதகமில்லை. மாணவ கண்மணிகளுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் கொண்டதாகவே அமையும். உங்களுடைய மனதுக்கேற்றவாறு சூழ்நிலைகள் அமையும். பெற்றோர்கள் உங்கள் அன்பை அதிகமாக காட்டுவார்கள் உங்கள் மீது. இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக, வளம் பெருக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 2லே சனி இப்பொழுது தனித்து இருக்கிறார். 7 சனியில் 2லே சனி அமர்கிறது. உங்களுக்கு பாத சனி. சனி 2லே இருக்கின்ற பொழுது வேறு ஒரு கிரகம் சேர்ந்தால் சனியால் பாதிப்பு இல்லை. இப்பொழுது சனி தனித்து இருக்கிறார். சனி பாதிப்பு இருக்கிறது 7. ஆகையால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். சனிக்கிழமை தவறாமல் சனீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். முடிந்தவரை தினமும் கட்டாயமாக, முடிந்தவரை என்பதை கட்டாயமாக கடமையாக தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேட்கும்படி சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே ராகு அமர்ந்திருந்தாலும் குரு பார்வை, குரு 5லே இருப்பது நன்மை யோகம். குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை 11ஆம் இடத்தான சொந்த வீட்டை மேலும் ராசியை பார்க்கிறார். குரு நன்மையை தெரிகிறார். சனி 2ல் இருந்தாலும் அது குருவோடைய வீடு, குரு யோகமாக இருக்கிறார். சனிக்கு வீடு கொடுத்த குரு யோகமாக இருக்கிறார். மேலும் சனி தற்பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கிறார். 2லே சனி, அவர் உங்களுக்கு ராசியாதிபதிங்க, அவர் தான் உங்களுக்கு நன்மையை செய்யணும். ஆக 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சனி அமர்வதும் தனக்காரனே தனாதிபதியான குரு உங்களுக்கு அவர் 5ல் இருப்பதும் பண விஷயத்தில் பிரச்சனை இல்லை சகோதர சகோதரிகளே, கும்பராசியிலே பிறந்தவர்களே. ஆனால் குடும்பத்தில் அமைதியும் மற்றும் விட்டு கொடுத்து செல்வது மூலம் நீங்கள் நிச்சயமாக நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்வது வார்த்தையில் தான். சனி 2ல் இருந்தாலே பட்டென்று வார்த்தையை கொட்டி விடுவார். கொட்டுறது சும்மா சாதாரணமாக கொட்ட மாட்டார். நான் போட்டுருவேன்னு அணுகுண்டு சொல்கிறாங்க பாருங்கள். அதை மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா பட்டென்று வார்த்தை ஒரு குண்டு மாதிரி போடுவீங்க. அதுதான் பிரச்சனையை ஒழிய பணம் உங்களுக்கு நிச்சயம் நன்றாக இருக்கும். காரணம், உங்களுக்கு சனி 5 வருடங்கள் விரைய சனி, ஜென்ம சனின்னா போகும்போது நிச்சயம் கொடுத்துட்டு தான் அதுதான் தனஸ்தானத்தில் 2ல் சனி, அது உங்களுக்கு ராசியாதிபதி, அது சொந்த நட்சத்திரம் இருக்கார். 30 வருஷத்தில் ஒரு வாட்டி தான் உத்திரட்டாதிக்கே வருவார். இப்போ அவர் உத்திரட்டாதியில் இருக்கார். ஆகையால் பண விஷயத்துலலாம் பிரச்சனை இல்லை. கும்பராசிக்கு வீட்டில் தான் பிரச்சனை. வீட்டில் விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்ப மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உண்மை அதுதான். வீட்டில் இருக்கும்போது மொபைலையே ஓப்பன் பண்ண மாட்டீங்க வாட்ஸ்அப்பில். ஆனால் வெளியே வந்தோன்னா எப்பயுமே ஆன்லைன்லேயே இருப்பீங்க. நீங்கள் தான் கமெண்ட்ஸில் போடணும் இல்லை ஆமாம் என்று. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 3லே சுக்கிரன், 4லே புதன் நல்ல விதமாக யோகமாக இருக்கிறார். இதில் சுக்கிரன் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். அது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் துலாம் ராசி. ஆகையால் இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் புதன் உங்களுக்கு 6ஆம் தேதி உங்கள் 4ஆம் இடத்தில் வரை யோகமாக இருக்கின்றவர் 5க்கு செல்கிறார். 5லே ஆட்சி பெறுகிறார் மிதுன ராசியிலே. அது பத்ர யோகம் என்கின்ற யோகம் உங்களுக்கு ஏற்படும். புதன் கேந்திர கோணங்களில் ஆட்சியாக இருப்பது, அதுவும் கும்பராசிக்கு 5ல் தான் ஆட்சியாக இருக்கும் முன்னால் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம்ன்றது கன்னி ராசி. ஆகையால் புதன் 5ல் ஆட்சியாக இருக்கின்ற பத்ர யோகம் உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் செய்யும். இப்படி பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் புதன் நன்மையாக இருக்கின்றார்கள். அதன் பிறகு 5லே குரு யோகமாக இருக்கின்றார். செவ்வாய் 6லே பலமாக இருக்கின்றார். அது 7ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் செவ்வாய் 7க்கு வரார். இது ஒரு புறம் இருக்குன்னா செவ்வாய் பேச்சியை பாருங்கள். நான் ஏற்றி விட்டேன் நம்மளுடைய சேனல் பாரத் கர்மாயிலிங்களே, அவற்றில் விரிவாக கூறியிருக்கின்றேன். செவ்வாய் பேச்சில் கும்பராசி உங்களுக்கு எப்படி இருக்கின்று. இப்படி பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு யோகாதிபதிகள் நல்ல விதமாக இருப்பார். தொழில் வியாபாரத்தில் பண வரவு அழுத்தமாக சொன்னது சனி 2ல் சொந்த நட்சத்திரங்களால் வரவுகள் பொருளாதார ரீதியாக நன்றாகவே இருக்கும். கடன் பிரச்சனை கூட தீர்ப்பீங்க. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் யோகமே. அடுத்ததாக உத்தியோகம் 4லே சூரியன் திக்பலத்தை இழந்திருக்கிறார். ஆகையால் மேலதிகாரிகள் அவர்களே கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க. ஆகையால் உங்களுக்கு பெருசாக வேலை பலுவே உங்கள் மேலே இருக்கிற டீம் லீடர், நீங்களே டீம் லீடர் இருந்தால் டீம் உங்களுடைய டீம் மேனேஜர், நீங்களே டீம் மேனேஜர்னால் அதுக்கு மேலே பாஸ், அதுக்கு மேலே எனக்கு தெரியல. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கும்பராசிக்கு அதுவே மகிழ்ச்சி. அவரே கம்முன்னு இருக்கார், நாமும் கொஞ்சம் வேலையை பார்ப்போன்ட்டு உங்கள் வேலையை கவனத்தை செலுத்துங்கள், அது நல்லது. அடுத்ததாக பெண்களுக்கான பணிகளில் திருமணமான சகோதரிகள், நான் ஏற்கனவே கூறியவர் தான், பொருளாதாரம் நன்றாக இருக்குது. ஆனால் வீட்டில் தான் மண்ணுகுண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆகையால் கொஞ்சம் பொறுமை. ஏன்னா 7ல் வர செவ்வாய் வரப்போகிறார் 7ஆம் தேதி வரப்போகிறார், அது வேறு தனி குண்டு. ஆகையால் இந்த வாரம் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். தேவையற்ற சண்டையை போடாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாக்கு போர் வேண்டாம், வார்த்தை போர் வேண்டாம். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் இருக்கின்றது, அது சாதகம். இப்பினும் உங்களுக்கு 2ல் சனி ராசியில் ராகு என்பது தனி. ஆனாலும் நிச்சயம் ஜாதகம் சாதகம் தான். குருவால் நல்ல ஒரு திருமணத்துக்குரிய காலம் வருவதே குரு பலமே உரிய. இந்த கலை உங்களுடைய நேரம் சுக்கிரன் சாதகமாக இருப்பால் திருமண முயற்சியில் பெற்றோர்கள் தாராளமாக ஈடுபடலாம். ஆனால் ஏழையும் இருக்குது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவுக்கு வருவது நல்லது. ஏக ராசியில் பண்ண வேண்டாம். கும்பராசி சகோதரிகளுக்கு பெற்றோர்களுக்கும் நான் கூறுவது, நீங்கள் கும்பராசி என்றால் மீன ராசி போன்ற மேஷ ராசி அப்படின்ட்டு வேணால் அவங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகும். இல்லை ரிஷப ராசி கும்பராசிக்கு யோகம் என்றால் அடுத்தது அவங்களுக்கு 7.5 வரப்போகுது. ஆனால் அவங்களுக்கு 7.5 முடிஞ்சிடும். அப்போது இருப்பினும் இது பொருத்தங்கள் ஜாதகம் பாருங்கள், நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம் என்பதுதான் இப்போ சொல்ல வர விஷயமே. அடுத்ததாக காதலிலே மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம். சந்திராஷ்டம நாட்களிலே இந்த வாரம் வேண்டாம்.
இவற்றிலே இந்த வாரம் கும்பராசிக்கு இதுவரை நான் கூறியது என்னவென்றால் உங்களுக்கு நல்ல பலன். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எப்பொழுது? புதன், வேலன், வெள்ளி அந்த நாட்களிலே உங்களுக்கு புதன் பதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம், அப்புறம் வேலன், வெள்ளி, சந்திரன் கண்ணில் இருக்கின்றார். சந்திராஷ்டம நாள் இந்த வாரம் கும்பராசிக்கு இருக்கின்றது. ஆகையால் சந்திராஷ்டமத்தில் கவனம் வேண்டும். மொத்தத்தில் தொழில், வியாபார, உத்தியோகம் என்றால் இப்படி வாங்கும்போது சந்திராஷ்டமத்துக்கு எச்சரிக்கை தேவை. ஏன்னா 7 கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் 7 கிரகம் இருக்குது, கேது இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் இந்த பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. காதலை வெளிப்படுத்துவதும் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறையிலே இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம். பெரிய முதலீடுகள் இந்த சந்திராஷ்டமத்தை தவிர்ப்பது நல்லது. கடனை அடைப்பது சந்திராஷ்டமத்தில் செய்யலாம். 6க்குரியவன் 8 இருக்கனால அது நல்லது தான். அடுத்ததாக பார்க்கணும் உங்கள் ராசிக்கு 6க்குரியவன் சந்திரன். அடுத்ததாக பார்க்கின்ற அரசியலை பொறுத்தவரை சூரியன் திக்பலம் சூன்யமாக இருக்கின்றார். திக்பலம் 10னா அதுக்கு நேர் 7 4 சூரியன் இருப்பது சாதகம். இந்த வைகாசி மாதம் கும்பராசிக்கு அரசியல் யோகம். பொதுவாகவே கும்பராசி அரசியல் ஆசைப்படுவாங்க, சதையும் ஆசைப்படும். ஆனால் யோகம் இல்லை. கும்பராசிக்கு 7க்குரியவன் சூரியன். அதுக்காக அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகள் புதன் நல்லா இருக்காருங்க, குருவோடு சேர போகிறார். அதுக்கு முன்னால் 4 சுக்கரனோட வீட்டில் இருக்கார். எனவே கல்வியிலே மேன்மை, யோகம், வெற்றி. காரணம் புதுலாம் முடிஞ்சு அடுத்த கட்டம், அடுத்த கல்லூரி அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க இப்போது. ஆகையால் இந்த வாரம் மாணவ கல்விகளுக்கு மேன்மை. இதுவே கும்பராசிக்கு இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு முற்றாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக, வளம் பெருக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறிவிக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, ஜென்ம சனி உங்களுக்கு விரையாதிபதி, ஆனால் அவரே லாபாதிபதி. ஆனால் ஜென்ம சனி பாதிப்பிலே 7ல் அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அவற்றிலே சனி தற்பொழுது உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம சனி என்றாலே அவற்றில் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கின்ற பொழுது அதிக பாதிப்பை கொடுப்பார். எனவே மீனராசி சகோதரி இவற்றில் மீனராசியில் உத்திரட்டாதியில் பிறந்தவர் அதிக கவனம் வேண்டும். மேலும் ராசியாதிபதியான குரு 4லே குரு அமர்வது யோகம் அல்ல. ஆனால் 4லே குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. 5லே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். எதுவரை? 7ஆம் தேதி வரை. 7ஆம் தேதி செவ்வாய் உங்களுக்கு 5ல் இருந்து 6க்கு போகிறான செவ்வாய் 6க்கு போவது யோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை குருவால் பாதிப்பில்லை, ஆனால் ஜென்ம சனியால் பாதிப்பு இருப்பதனால் சகோதரிகளே, மீனராசியிலே பிறந்தவர்களே, தினம்தோறும் அனுமன் சாலிசாவை கேட்பதை கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்புடன் சொல்லுகின்றேன், கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டு விடுங்கள். அனுமன் சாலிசாவை மனதுக்கு இனிமையானது, உறுதியாக மன பலத்தை கொடுக்கக்கூடியவர் ராமபக்தன் மாருதியை வணங்கி வாருங்கள். உங்களுடைய ஜென்மசனி பாதிப்பு நிச்சயம் உங்களை பாதிக்காது பெரிய அளவில். இருப்பினும் தசாபுத்தி அந்தர்களும் சாதகமாக இருந்தால் நிச்சயம் மகிழ்ச்சியே அடைவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் 3லே யோகம், 2லே சுக்கிரன் யோகம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கின்றது. சனி ஞாயிறு சந்திராஷ்டமம் வரும். ஆகையால் சந்திரன் துலாம் ராசிக்கு வருகிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த நாட்களிலே குறிப்பாக சுவாதி, விசாகம் இந்த வாரத்தில் வருகின்றது. அந்த நாட்களில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள்.
ஏழிலே கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை சந்திராஷ்டமம். ஆனால் ஏழிலே கன்னிராசியில் எந்த ஒரு கிரகம். ஆனால் அதே சமயத்தில் சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் இந்த வாரத்தில் ஆரம்ப நாட்கள் திங்களன்று உங்களுக்கு 6லே இருப்பார். புதன் 6 திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரை உங்களுக்கு 6 மற்றும் 7ல் இருப்பது. சந்திரன் இந்த வாரம் வளர்பரியாக உங்களுக்கு யோகமாக இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு சனி ஞாயிலே பொறுமை நிதானம், அந்த நாள் சந்திராஷ்டமம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூரியன் சந்திரன் இவர்கள் சாதகமாக இருக்கின்றார். இவற்றிலே புதன் உங்களுக்கு 3லே இருக்கின்றவர். இந்த வாரம் 6ஆம் தேதி உங்களுக்கு 4க்கு வரார். 4லே புதன் இருப்பது பத்ர யோகம். மீனராசிக்கு அது மிக யோகமானது. 4ஆம் இடம் கேந்திரத்திலே புதன் ஆட்சி பெறுவதே பத்ர யோகம். பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒரு யோகமே உங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய பத்ர யோகம். அந்த பத்ர யோகம் உங்களுக்கு ஏற்படுவது பலத்தை கொடுக்கும். 4லே புதன் இருப்பதே யோகம். இதில் உங்களுக்கு ஆட்சி பெற்ற புதன் பத்ர யோகத்தோடு இருப்பதனால் சாதிப்பீர்கள். ஜென்ம சனியால் இருக்கக்கூடிய பாதிப்பும் நிச்சயம் அவற்றை எதிர்கொள்வார்கள். அனுமனை வணங்கினாலே உங்களுக்கு புதனால் இன்னும் பலம் கொடுக்கும். எனவே உங்களுக்கு 4லே புதன் 6லே செவ்வாய் வருகிறார். எனவே இந்த வாரத்தை விட அடுத்த வாரம் இன்னும் டாப்பாக இருக்கும். இந்த வாரம் ஜென்ம சனிலாம் கொஞ்சம் அமைதியாக ஹனுமன் சாலிசா கேட்டு வர சகோதரிகளுக்கு நிச்சயம் பாதிப்பு தான். அதை எதிர்க்கின்ற தைரியத்தை மாருதி கொடுப்பார் ஆஞ்சநேயர். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்குங்க. காரணம் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அவர் தாங்க உங்களுக்கு ராசியாக 10க்குரியவரும். வரவனுக்கான வேலை மாற்றத்தை கொடுப்பார். 4ல் இருக்கின்ற குரு வேலையை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாருக்குமே நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் அந்த நல்லா வேலை பார்த்து இந்த எடுத்துகிட்டு வேறு எங்கன்னா ஒரு வேலை அதோட கொஞ்சம் கிரேடு குறைவாக கொஞ்சம் அங்கே வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா இங்கே ஒரு 75,000 அது ஒரு 20 சொல்கிறவங்க குத்து மதிப்பாக அது உங்களோட சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிற மாதிரியான வேலைக்கு மாற்றம் வரும். அதுதான் இந்த ஜென்ம சனியில் இருக்கிற பாதிப்பே. ஆகையால் அதற்கு நீங்கள் எதிர்கொள்கிற ஒரு மன தினம் உங்களுக்கு அனுமன் சாலிசாக கேட்கும்போது கிடைக்கும். இந்த ஆளும் தொழில் வியாபாரம் இந்த வாரம் உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். உத்தியோகம் இந்த மாதிரியான வேலை மாற்றங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் 5ல் இருக்கிற செவ்வாய் 6க்கு போகிற பிறகு அதை வெற்றி பெறக்கூடிய மாற்றம் இருக்கிறது. சூரியன் 3ல் இருக்கனால உயர் அதிகாரிகள் தொழில் வியாபாரத்தில் அரசு பதவியில் இருக்கின்ற அரசாங்கத்தினால் ஆதரவு, தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மேலே இருக்கின்ற அதிகாரிகளால் ஆதரவு. இது 3ல் சூரியன் இந்த வைகாசி மாதம் முழுவதும் நன்றாக இருக்குது. 2ல் சுக்கிரன் இருக்கார். பேச்சில் இனிமை இருக்கும். பிரச்சனையே வந்தாலும் உங்களுக்கு வெளியே காட்டிக்க மாட்டீங்க. இதெல்லாம் பார்த்துருவேன், இதெல்லாம் சமாளிச்சு தன்னுபி. அதுதாங்க மீன ராசி, அதுதாங்க குரு சுப கிரகம் இல்லையா குரு, அந்த ராசி இல்லையா. மீன ராசி சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. காரணம் கடக ராசியே அவர் வீடுனா அந்த வீட்டுக்கு 9ஆம் வீடு மீனராசி. நீங்கள் கடக லக்னமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த 7ரையாக இருந்தால் கூட அதை சந்திப்பீர்கள், சமாளிப்பீர்கள். 7ரை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கடக லக்னம் மீன ராசி. நீங்கள் உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்ததுன்னா ராசியாதிபதி உங்களுக்கு மீன ராசினா குரு. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் தொழில் வியாபார ஊற்றிய சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிப்பீர்கள். பெண்களுக்கான பணிகளில் சகோதரிகளுக்கு திருமணமான சகோதரிகளுக்கு 7ஆம் இடத்தை உங்களுக்கு இருக்குது. சந்திரன் வந்து 7க்குரிய புதன் உங்களுக்கு 3ல் அவர் நல்லா இருக்கார். அப்போ 4க்கு போகிற. எனவே இந்த வாரம் கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் நிச்சயமாக இருக்கும். உறுதுணையாக உங்களுடைய கணவர் இருப்பார். மற்றபடி திருமணமாகாத சகோதரர்களுக்கு குரு பலம் இல்லை, 7ரை. ஆகையால் குரு பலம் என்றால் திருமணத்துக்குரிய காலம் வந்து விட்டது என்பதைத்தான் பறைசாட்டுகிறார் குரு உங்களுக்கு பலமாக வந்தால். ஆனால் குரு பலம் இல்லைன்னா திருமணமே நடக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜென்ம சனி முயற்சி எடுக்கின்ற போது ஜாதகம் பார்த்துக்கணும். பெரும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காது. இது ஜென்ம சனி தான், அதுக்கப்புறம் பாத சனி என்று வரும். ஆகையால் முயற்சிக்கின்ற பெற்றோர்கள் பொறுமையும் ஜாதக பார்த்து செய்வது நல்ல. நட்சத்திர பொருத்தம் போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இத்தனை பொருத்தம்ன்ட்டு சொன்னால் நீங்கள் சகோதரிகளே கேட்டுக்காதீங்க. ஆக ஜாதகம் பார்த்தீங்களா அப்பா அம்மான்னு கேளுங்க. இல்லை நீங்களே பார்த்தாலும் அதை கவனமாக பாருங்கள். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமே பாரத் மேட்ச் பாயிண்ட் அவற்றில் இலவசமாக பதிவு செய்த வரங்களெல்லாம் தேவைப்பட்டால் அதனால் சந்தேகம் தான் என்னை அலைபேசியிலே கீழே இருக்கிற அலைபேசியை அழைக்கலாம். அதில் காதலை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சந்திரன் சாதகமாக வளர்பில் இருக்கார்ல. காதலை பொறுத்தவரை அன்பு பாசம் நிச்சயமாக உங்களுடைய காதலனோ காதலியோ உங்களுக்கு துணையாக உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலை வெளிப்படுத்தலாமா? விருப்பப்பட்டால் ஜென்ம சனியால் விருப்பப்பட்டால் காதல் இந்த வாரம் உங்களுக்கு தடை இல்லை, தாராளமாக என்ன தடை சொல்லுவேன். ஜாதகத்தில் கோள்கள் தடை இல்லை, காதலை வெளிப்படுத்துவதில் சம்மதமே.
கோள்கள் சம்மதம் கொடுக்குறார்கள். அடுத்தாக பார்த்தா சந்திராஷ்டமத்தில் வேணாங்க காதலை வெளிப்படுத்துவது. அடுத்தாக பார்த்தா கலைத்துறைக்கு மீன ராசிக்கு அப்படி ஒன்று சம்மதலான 2ல் சுக்கிரன் இருக்கார். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமே கலைத்துறை. ஆகிய டைரக்ஷனில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமான வாரம் இந்த வாரம். அடுத்தாக பார்த்தா அரசியல், சூரியன் 3ல் இருக்கார். மீனராசிக்கு சம்பந்தம் இருக்குது, நிறையவே சம்பந்தம் இருக்குது அரசியலை பொறுத்தவரை. இந்த வாரம் 3லே சூரியன், வைகாசி மாதம் உங்களுக்கு யோகமே. இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலிலே யோகம். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் புதன் சாதகமாகவே இருக்கின்றார். ஆகையால் கல்வியிலே மேன்மை, உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமையும். இதுவே மீனராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2025 முதல் ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முழுமையாக லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இவ்வாரத்தில் சகலவிதமான மேன்மைகள்